வணக்கம் வணக்கங்க. மத்தியானம் ஃபுல்லாக சாப்பிட்டு அப்படியே அசந்து தூங்கினா எங்கள் அம்மா வந்து மண்புழு உரம் 1 கிலோ கூட இல்லை. எப்போ போய் வாங்கி வருவானோ தெரியல. பத்துன்னு தூங்கிட்டு இருக்கிறான். ஏந்திரு போய் உரம் வாங்கிட்டு வா. நான் ரெஸ்ட் எடுத்தாலும் எங்கள் அம்மா ரெஸ்ட் எடுக்க விட மாட்டாங்க. அப்படியே தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, என்ன நீ எப்போ பார்த்தாலும் திட்டி திட்டி வளர்த்தாயம்மா அப்படின்னு மனசுக்குள்ளேயே பாட்டு பாடிட்டு போட்டு இந்த சட்டையை வெறுப்பாக அப்படியே கழட்டி போட்டுட்டு உடனே காக்கி சட்டை போட்டுங்க. ஆமாங்க, இந்த வண்டியெல்லாம் ஓட்டினாக்கா கண்டிப்பாக காக்கி சட்டை போடணுங்க. அப்படியே வண்டியில் உட்காந்து பெல்ட்டை மாட்டணும். கண்டிப்பாக பெல்ட்டு போடுங்க. போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பஸ் கீரை போட்டு வண்டியை தூக்குனாக்கா சைட்டு வந்துருச்சுங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் பேக் பண்ண சொல்லி 100 மூட்டை பேக் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. அழகாக லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதாங்க நம்ம மண்புழு வாங்குகிற பிளான்ட்டு. எவ்வளோ சூப்பராக வச்சுருக்கிறாங்க பாருங்கள். அதே மாதிரி தரமாக இருக்குங்க. இங்கே மண்புழு வரும், மண்புழு முட்டைகள், மண்புழுக்கள் எல்லாம் இருக்கும். பியூராக இருக்கும். செடிகள் வந்து செழிப்பாக வளரும். இந்த மண்புழு வரும் போட்டிங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம நர்சரிக்கு வந்தாச்சுங்க. அந்த மண்புழு பிளான்ட்லேயாவது நிறைய ஆட்கள் இருந்தாங்க, லோட் பண்ணி விட்டாங்க. ஆனால் நம்ம நர்சரியில் ஆளே இல்லைங்க. எல்லாம் தீபாவளிக்கு ஊருக்கு போனாங்க, இன்னும் யாரும் வரல. 100 மூட்டையை நான் ஒரே ஆள் தான் இறக்கி ஆகணும். இருந்தாலும் பரவாயில்லன்னு கடகடன்னு ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து கடகடன்னு இறக்கிட்டேங்க. கடகடன்னு இறக்கிட்டு கடைசி மூட்டையை தாந்து போட்டுட்டு என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன். மறுபடியும் படுத்துட்டேங்க. அப்பாடா அப்படின்னு படுத்தாச்சு. இதுக்கு தாங்க அம்மானு ஒருத்தர் இருக்கணும். தண்ணி குடி. என்ன தான் நமக்கு 100 வயசு ஆனாலும் 120 வயசில் நமக்கு அம்மானு ஒருத்தர் இருக்கணுங்க.